கெடுத்தா செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க. பொன்மணி இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவ பொண்ணு மூலமா என்ன கொல்றா. சேஷு, பொய் சொல்றது, அதை காப்பாத்துறது, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு இப்ப எனக்கு புரியுதுடா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. சாரு கிட்ட அவன் அம்மாவை பத்தின எல்லா உண்மையும் சொல்றதா முடிவு பண்ணிட்டேன்டா. எஸ், அப்பதான்டா என் மன பாரம் கொஞ்சமாவது குறையும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கூட்டிட்டேன். Now I feel much better. இப்ப நிம்மதியா நான் தூங்குவேன். என்னங்க 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியலங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங்ல சீக்கிரமா வந்து உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். 2 நாளா இதே தாங்க நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பதிவு பண்ண சொல்ற? வேலை டென்ஷன்ல மறந்துடுறேன். இன்னைக்கு டெஃபினட்டா வந்து உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். ரொம்ப முடியலன்னு வை, பக்கத்து வீட்டு ரமணி மாமியை கூட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு வா. அக்கா, என்னது உடம்பு இப்படி நெருப்பா குதிக்குது? ஆமாடா, 2 நாளா உடம்பு சரியில்லையா. 2 நாளா ஜுரமா? ஏங்க என்கிட்ட சொல்ல? நான் வர ஷூட்டிங் முடிச்சு நைட் லேட்டா வந்தானா? கொஞ்சம் இருக்கா. ஹலோ விஜய், என்னால இப்போ ஷூட்டிங் வர முடியாதுடா. இல்லடா, எங்க அக்கா உடம்பு சரியில்லை, வீட்டுல மாமா வர இல்லடா. நான் தான் அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கடா, வர முடியாதுடா. ஓகே, நான் சரி சார்ட்ட சொல்றேன். ஓகே அக்கா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். உனக்கு ஷூட்டிங் இல்ல? இல்லக்கா, இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சலா. இப்பதான் போன் வந்தது. வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாண்டா, நான் மாமா கூட சாயங்காலம் போய்க்கிறேன், நீ போ. சொன்னா கேளு, நீ ரெடியா இரு, நான் போய் ஆட்டோ கூட்டு வரேன். சீக்கிரம். ஆமா, இப்ப எதுக்கு இந்த NSS கேம்ப்? MRB குத்தம்பாக்கம் கிராமத்தை எங்க காலேஜ் தத்தெடுத்திருக்கு. போய் ஊரை கிளீன் பண்ணுவோம், ஏரியில தூர்வாருவோம், ரோடு போடுவோம், குழந்தையெல்லாம் குளிப்பாட்டுவீங்க, போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுப்பீங்க. ஹலோ GDR. இருமா ஒரே ஒரு போன் பேசிக்க. நோ GDR, கொடுங்க ஒரு நிமிஷம். இந்த பாருங்க GDR, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் நியூஸ் வந்துடணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். HOD கிட்ட எல்லாம் GDR பாத்து சொல்லிட்டேன். அந்த ஒரே உனக்கு வேண்டாம், டிவியிலேயே வரவழைச்சிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒண்ணு செய்யணும். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக NSS கேம்ப் போற, சர்வீஸ் பண்ண போற இடத்துல இந்த செல்போன் எதுக்கு? இது வேண்டாம், கொடுத்துரு. ஓ GDR, என்னோட டாம் க்ரூஸுக்கு போன் பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும்னு பயப்படுறீங்களா? டோன்ட் வரி, நோ போன் கால்ஸ் அண்ட் நோ மெசேஜஸ். ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த கேம்ப்ல ஏன் கூட தான் இருப்பாங்க. பொன்மணி, வீட்ல சும்மா இருக்கிறவளை எதுக்கு ஆபீஸ் காலேஜ் போற? 20 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்திருக்கேன். சோ கேள்வி கேட்கிற தகுதியை நீ இழந்துட்ட. எனிவே, தேவையில்லாம கவிதா இனிமே உன்கிட்ட கோழ மாதிரி பயப்பட மாட்டா. உன் நோக்கம், உன் பிளான் எல்லாம் தானே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அல்லாஹ். கவிதா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பொன்மணி, நான் ஆபீஸ்க்கு வரல. நான் இங்கேயே இப்படியே வீட்லயே இருந்துக்கிறேன். சாரி பொன்மணி, எனக்கும் இந்த விளையாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் நேர்மையானவன், நியாயமானவன். பணம் என் கைக்கு வந்துருச்சு, நான் இதுல எல்லாம் குறுக்க நிக்க மாட்டேன். நான் அவளை மிரட்டல, போக வேணாம்னு சொல்லல. சோ எரிக்கிற மாதிரி நீ என்ன பார்க்காத. ஓகே? ஆபீஸ்ல எனக்கு எல்லாமே புதுசா வினோதமா மலைப்பா இருக்கு பொன்மணி. எனக்கு அங்க எதுவுமே புரியல, ஒண்ணுமே தெரியல. அங்க என்னை விட எல்லாருமே ரொம்ப புத்திசாலி மாதிரி தெரியுது. அவங்க முன்னாடி எல்லாம் நான் வெறும் 0, 0. அங்க இருக்கிற ஆபீஸ் பாய் கூட என்னை பார்த்து ஏளனமா சிரிக்கிற மாதிரி தோணுது. வேண்டாம், நான் ஆபீஸ் வரமாட்டேன்.